வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சர்க்காரி ஆணையம் 1983ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. மத்திய மாநில அரசுகளிடையே உறவுகளை ஆராய்ந்து அதிகார பகிர்வை தீர்மானிப்பது. தலைவர் நீதிபதி ரஞ்சித் சிங் சர்க்காரியா. 1988இல் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் 247 பரிந்துரைகள் இருந்தன. வானாலும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டான் என பாடியவர் குலசேகர ஆழ்வார். எதனை பனையளவு நன்றியாக கொள்வர் என வள்ளுவர் கூறினார். தினையளவு நன்றியை. இந்திய ஒன்றிய பகுதி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1963. தேசிய தலைநகர் டெல்லி ஒன்றிய பகுதி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1991. நாட்டின் பெருமை அவமதிக்கப்படுவதை தடை செய்யும் சட்டம் வந்த ஆண்டு 1971. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1951. முகலாயர்களின் காலத்தில் நடந்த வரலாற்று நிகழ்வை எழுதிய ஒரே பெண் வரலாற்று ஆசிரியர்னா குல்பதன் பேகம். அரசியல் அமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளின் அரசியலமைப்பின் எவ்வடியில் சேர்த்தனர்னா அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள். 1987 ஐக்கிய நாடு எந்த ஆண்டாக அறிவித்ததுன்னா சர்வதேச உறைவிடம் இல்லாதவர்களுக்கு உறைவிடம் வழங்கும் ஆண்டு. எந்த ஆண்டு பிளிப்கார்டு தமிழ்நாடு எம்எஸ்எம்இ வர்த்தகம் மற்றும் முதலீடு ஊக்குவிப்பு புரிந்துணர்வு பணியகத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டதுன்னா 2021. பரவயப்பட்ட தன்மை, முன்கணிப்புத்தன்மை, பொதுமைத்தன்மையினர் அம்சங்களாக அமைந்த அறிவியல் முறை. 2011 தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தி 555 ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. இலக்கியம், இசை, நாடகம் தேர்ச்சி பெற்ற தமிழ் பெண்கள் என்னவென்று அழைக்கப்பட்டன? முதுகுரவை. திருவிகாவின் இதழ் எழுதினார் தேசபக்தன். ஊமைத்துறையின் இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர். தாலாட்டு பாடலில் தாய்மாமன் கட்டி வரும் வேட்டி வகை துவை வேட்டி. உற்றொழி உதவும் உருபொருள் கொடுத்தும் மேற்காணும் புறநானூற்று பாடலடி எதன் சிறப்பு வெளியிட்டனா கல்வியை பற்றி. புவி வெப்பமயத ஆதல் என்றால் என்ன? கார்பன் டை ஆக்சைடே காரணம். அமிலமழை காரணம் நைட்ரஜன் டை ஆக்சைடு. இந்தியா ஒரு மனித குலத்தின் அருங்காட்சியகம் என கூறியவர் வி.எஸ். ஸ்மித். நிகர சந்தை கடன்கள் மூலதன ரசீதுகள். வட்டி ரசீது வரி அல்லாத வருவாய். வருமான செலவு மீதான வரிகள் நிகர சந்தை கடன்கள். எதனை பனையளவு நன்றியாக கொள்வர் என வள்ளுவர் கூறினார். தினையளவு நன்றி. கல்லாரை காடுங்கள் கல்வி கசடருக்கு தூக்குமாம் அங்கே உண்டாம் இவ்வரில் எது பாரதிதாசன். நேஷ்னல் ஃபிஷர்ஸ் டெவலப்மெண்ட் NFDBனா ஹைதராபாத். கோஸ்டல் அக்வாகல்ச்சர் அத்தாரிட்டி CEனா சென்னை. சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கோஸ்டல் இன்ஜினியரிங் ஃபார் ஃபிஷரினா CICF எங்கன்னா பெங்களூரு. நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிஷர்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? டெக்னாலஜி அண்ட் ட்ரைனிங்னா NIFPHATTD கொச்சி. இப்படி இருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.